ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து கொண்டிருக்கும் நபரை நான் கண்டுபிடித்து விட்டேன். இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக அந்த நபரை காட்டி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டே ஆக வேண்டும். பிறகு கடைசியில் தாயே, நான் ஏமாந்து விட்டேன், நீங்கள் இதை என்னிடம் சொல்லவில்லையே என்று நீ என்னிடம் அழுது கொண்டே கேள்விகளை கேட்கக்கூடாது. இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவானது உன்னை ஏமாற்றத்தில் இருந்தும் துரோகத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக இருக்கிறது. அதனால் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்பவர்களுக்கு ஏமாற்றக்கூடிய நபரை காட்டி கொடுக்க போகிறேன். அதேபோல் சிலர் உனக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள். அந்த நபர்களையும் இப்பொழுது நான் உனக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அதனால் என் அன்பு குழந்தையே, இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்டே ஆக வேண்டும். இது உன் தாயின் கட்டளையும் கூட. ஏனென்றால் ஏற்கனவே சில ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் என் அன்பு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. மறுமுறை ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் என் அன்பு குழந்தையால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. உன் அன்னை சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றவும் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் அமைய போகிறது. அதனால்தான் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று உன் தாய் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன். அதனால் தயவு செய்து இன்று உன் தாயின் வார்த்தைகளை மிக கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே. சில நாட்களாக உன் உறவு சரியில்லாமல் இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல இப்பொழுது கடுகளவு கூட இல்லை. மாற்றங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கிறது. ஏன் தாயே என் உறவு மாறி இருக்கிறது? ஏன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டது? இதற்கெல்லாம் யார் காரணம் தாயே? என் உறவு இப்பொழுது எல்லாம் என்னிடம் சரியாக பேசுவது இல்லை. என்னுடைய அன்பான உறவை நான் இப்பொழுது வெறுக்கும் அளவிற்கு மாற்றத்தை அவர்களிடம் இருந்து பார்க்கிறேன் தாயே. என்னுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. மென்மேலும் நான் விழுந்து விட்டேன். என்னை துஷ்டமாக எண்ணி அலட்சியமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள் தாயே என்று என்னுடைய அன்பு குழந்தை தன்னுடைய துணையின் மாற்றத்தினால் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நபரானவர் ஒரு சில தகாத உறவின் அறிமுகத்தால் இப்பொழுது தேவையில்லாமல் இப்படி ஆகிவிட்டார். உன் அன்பானது பழையதாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்வில் புதிய பொருள் கிடைத்தவுடன் பழைய பொருளை தூக்கி வீசுவது போல் சில உறவுகளும் மனிதர்களுக்கு உயிர் இருக்கிறது என்பது அறியாமல் புதிய உறவுகள் கிடைத்தவுடன் பழைய உறவுகளை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஆனால் பழைய விஷயம் எவ்வளவு பொக்கிஷமான விஷயம் என்பதை அவர்கள் உணரவில்லை. நாம் தூக்கி எறிந்தால் வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்காது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆனால் என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் உறவானது சில தகாத உறவில் இருக்கிறது. இந்த தகாத உறவை நினைத்து நீ வேதனைப்படாதே. ஆனால் அவர்களுக்கு மரண அடியை கொடுக்க போவது உன் அன்னைதான். ஏனென்றால் ஒரு நல்ல மனதை நோகடித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களின் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்று யோசிப்பவர்கள் எல்லாம் இந்த மனித ஜென்மத்திலே கிடையாது. அவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். ஒரு உண்மையான அன்பை நோகடிக்கிறார்கள், ஒரு உண்மையான மனிதனை நோகடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக மரண பீதியில் இருந்து அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு செய்த துரோகத்திற்கும் நீ வடிக்கும் கண்ணீருக்கும் அந்த பாவத்தை அவர்கள் கழுவியே ஆக வேண்டும் அல்லவா? அந்த பாவத்தை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் விளைத்தது துரோகம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பொய், ஏகப்பட்ட பொய்யான வார்த்தைகள் என மற்றவர்கள் மீது அப்படி இருந்தால்
அவர்கள் என்ன நல்ல வினைகளையா அறுவடை செய்ய முடியும்? இப்பொழுது அறுவடை காலம் வந்துவிட்டது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு அற்புத காலம் வந்துவிட்டது. எப்படி தெரியுமா? உன் தாய் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியே அடித்து துரத்தி இருக்கிறேன். இனி ஒவ்வொரு தருணத்திலும் என் அன்பு குழந்தைக்கு நற்செய்திகளும் தடைபட்ட காரியங்களும் அப்படியே என் அன்பு குழந்தைக்கு நன்மையாக நடக்கப் போகிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, நீ அழாதே. ஏனென்றால் நீ நம்பிக்கை துரோகம் எவருக்கும் செய்யவில்லை. வார்த்தைகளை கொடுத்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றவில்லை. மனதளவில் யாரையும் எந்த விஷயத்திலும் நோகடிக்கவில்லை. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தாய். அதேபோல் நம்பிக்கையாக இருந்தாய். இனி உனக்கு தகுதியானதை நான் செய்து கொடுப்பேன். அதேபோல் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து நான் பார்க்க போகிறேன். தாயே, எனக்கு துரோகம் செய்தவர்கள்தான் வேண்டும் என்று அழாதே. ஏனென்றால் துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் உன் வாழ்க்கையில் வேண்டாம். ஏனென்றால் எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதே தெரியாது. சில நபர்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் மறுமுறை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனித ஜென்மத்தில் இருந்து மிருக குணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் மீண்டும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் வந்தால் என் அன்பு குழந்தை தினம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் என் அன்பு குழந்தையே, இனிமேல் உனக்கு என்ன தேவைகளோ அது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த அன்பை வைத்து நீ மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளாகிவிட்டாய். இனிமேல் வரும் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு குழந்தைக்கு சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகிறது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ அனைத்து நல்லதையும் உன் தாய் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய உன் தாய் நான் இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் தாய் எனக்காக இருக்கிறார். என்னை அவர் வழிநடத்தி செல்கிறார். என் வாழ்க்கை வளமாக போகின்றது. ஒவ்வொரு தருணத்திலும் இனி எனக்கு வெற்றியை என் தாய் கொடுப்பாள். ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கான நல்லது எது கெட்டது எது என தெரியாமல் எனக்கு யார் உதவி செய்யவில்லையே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என் தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது நான் கவனமாக அவர்கள் சொல்வதை கேட்டு செய்வேன் என்று என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை கொண்டு தைரியமாக செயல்பட வேண்டும். அப்படி ஒரு முறை நீ செயல்பட்டு விட்டால் போதும். என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போய்விடும். அதே போல் உனக்கு என்ன பதவிகள் வேண்டுமோ, என்ன வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, கடன் பிரச்சனையோ அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் தாயானவள் அதை உனக்காக தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது உன் தாயின் முதல் கடமை. அதேபோல் இனி நீ எதை நினைத்தும் அழாதே. அதேபோல் உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று தினந்தோறும் அதையே நினைத்து அழுவதை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்கள் என் அன்பு குழந்தையின் ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட தகுதியற்றவர்கள். அவர்களை நினைத்து நீ அழுது கொண்டே இருக்காதே. உனக்கான ஒரு நல்வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதில் உன்னை நிச்சயமாக நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு நடப்பதற்கு உனக்கான ஒரு நல்ல துணையை நிச்சயமாக நான் தயார் செய்து உன் கண் முன்னே காட்டுவேன். இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். அதனால் எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன். நீ
நீ தைரியமாக இரு. என் அன்பு குழந்தையே, இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு எதிரியை பற்றி இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், மறைமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதா தாயே என்று. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு அவர்களை நன்றாக தெரியும். அது ஒரு ஆண் என்று அம்மா சொல்லி இருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான். அவர் நீண்ட நாட்களாகவே அந்த அளவிற்கு உன்னோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது பார்த்தால் பேசிக்கொள்ளலாம், அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். வரும்பொழுது நல்லபடியாக பேசுவார்கள். இவர்களை விட யாரும் நம் மீது பாசமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல பிள்ளை போல பேசி சென்று விடுவார்கள். என் தங்கமே, அவர்களால் தான் உனக்கு மறைமுகமாக சில ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கஷ்டங்களுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகிறதா? என் தங்கமே, அம்மா இப்பொழுது இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தும் எந்த ஒரு உதவியை கேட்டாலுமே அதை கொடுக்காமல் சென்று விடுவார்கள். ஏனென்றால் நீ ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவரிடம் கேட்க மாட்டாய் என்று நம்பிக்கை அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டால் மீண்டும் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால் அவர்களிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது. முதல் முறையே அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நீ அதிகமாக யோசித்திருக்கிறாய். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது கேட்கும் பொழுது முகத்தில் அடித்தார் போல பேசிவிடுவார்கள். என் தங்கமே, அதனாலே என்னவோ நீ அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்குவதில்லை. அவர்களிடத்தில் எந்த விஷயங்களை பற்றியும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் எப்பொழுதாவது அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்றார்கள். தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால் என் குழந்தை அவர்களிடத்தில் நீ அத்தனையாக மிக விரைவாக பேசுவது கிடையாது. எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுவாய். என் தங்கமே, இவர்களால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு செய்வதற்கு என்று பெரிதாக எந்த விதமான வேலைகளும் கிடையாது. பண வசதி அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றியும் சொல்லி சிரித்து, யாராவது நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொன்னார்கள், ஆனால் அதையும் அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்கிதான் பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே முன்னேறுவார்கள்? இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லி கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருப்பார்களே தவிர வேறு எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது. என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் மற்றவர்களிடத்தில், குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசி அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை கெடுத்து வைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கும்படி இவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்கள், அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு வழியாக பிரட்டி போட்டுவதோடு மட்டுமல்லாமல்
மீண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்திற்கு உன்னை ஒரு நாள் தள்ளிவிட்டு சென்றார்கள். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இடத்தில் ஒருபோதும் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படாதே. என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நாம் நினைத்தால் இவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள், நான் என்ன சொன்னாலும் இவர்களால் அதை மறுக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, நீ இவர்களிடத்தில் ஒருமுறை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை முடியாது என்று சொல்லிப்பார். நிச்சயமாக ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் குழந்தையே, அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என் தங்கமே, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை நிச்சயமாக தேடுகின்றார்கள். அந்த உதவியினை வாய்க்கூசாமல் உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். நீயோ ஏதோ அன்பு மிகுதியினால் நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள் என்று நினைத்து செய்து கொடுக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் அவர்களோ இந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை யாரென்று கண்டும் காணாமல் சென்று விடுகிறார்கள். அப்படி கண்டும் காணாமல் அவர்கள் செல்வதினுடைய விளைவுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது போன்றவர்களை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க கூடாது. இது போன்றவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்க விடக்கூடாது. யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார்கள். யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது நேற்றோ இன்றோ கிடையாது. பல நாள் வேலையாகவே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் உன்னோடு நல்லபடி பேசுவது போல ஒரு தோற்றம், வெளியே சென்றால் அவர்கள் உனக்கு நல்ல மரியாதை கொடுப்பது போல நடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்களோடு அவர்கள் உனக்கு வாழ்க்கை தருவதாக நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்தில் இருந்து மிக பெரிய உதவி என எதிர்பார்க்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எத்தனையோ விஷயத்தை சொன்னாலும் சில சமயங்களில் சில விஷயங்கள் என்னமும் உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கின்றது. இந்த மனக்குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல், குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அதை எள்ளி நகையாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். யாருடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை திரும்ப வந்து அளிக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இவரினுடைய அடையாளங்களை அம்மா இப்பொழுது சொல்கிறேன். கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார், மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும். என் தங்கமே, அதை அவர்கள் மறைப்பதற்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், உன்னுடைய மிகவும் அருகில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து பார். இவர் வேறு யாரும் கிடையாது, ஒரு இரத்த உறவுதான். அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரி அல்லது சகோதரிகளுடைய குழந்தையானவன் இப்பொழுது பெரிய மனிதர். என் தங்கமே, அவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நாடகத்தில் சிக்கிக் கொள்ளாமல், மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் கேலியும் கிண்டலும் செய்வது அத்தனை நல்ல விஷயம் அல்ல. அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே,
குழந்தையே, இது போன்றவர்களுக்கு மிக விரைவாகவே மிக பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்காமல் என் குழந்தை, நீ இவர்களிடம் இருந்து கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நீ சிந்தித்து பார். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நம் தாயானவள் அப்படி என்ன எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருப்பாள் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள்ளாகவே என்ன ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று அம்மா சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இன்று உன்னை தேடி வருகின்ற ஒரு நபரால் உன்னுடைய இல்லத்திற்குள் மிகப்பெரிய செய்வினை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய எண்ணமே இன்று உன் இல்லத்தில் எப்படியேனும் செய்வினைகளை வைத்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்கள் அதற்காக தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீயோ அவர்கள் நல்லவர்கள் தானே, நம்மிடம் எப்பொழுதும் நல்லபடியாக தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு பேச விரும்புகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் நான் சொல்கின்ற அடையாளங்களை நீ சரியாக கண்டுபிடித்து விட்டால் இன்று உன் இல்லத்தை நோக்கி வருகின்ற இவரை அங்கே அனுமதிக்காதே. அது மட்டும் அல்லாமல் இவர் நினைக்கின்ற விஷயங்களை இன்று உன் இல்லத்தில் நடத்த விடக்கூடாது. நான் அங்கு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் சாத்தியமற்றது என்றாலும் என் குழந்தையை நான் ஒரு அடையாளத்தை கூறுகிறேன் என்றால் அதில் காரணங்கள் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் தாயானவளே இப்படி சொல்லிவிட்டாளே என்று நினைக்காதே. நான் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்? என் பிள்ளையே, நம்மை சுற்றி நடக்கின்ற நல்லது கெட்டது பாதி உன்னை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள். எந்த அளவிற்கு அவைகளுக்கு இடம் கொடுக்கின்றாயோ அதை பொறுத்து அது உன் இல்லத்தில் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் சில கெடுதல்களை செய்ய நினைக்கின்றார்கள். அவர்களின் செயல்களை பொய்யாக்க வேண்டும். அவர்களின் செயல்களை நடத்தவிடக் கூடாது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை குறிவைத்து அவர்கள் நடத்துகின்ற விஷயங்களை இந்த தாயானவள் அறியாமல் இல்லை. என் பிள்ளையே, உனக்கும் அவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தும் அவர்களை நீ உன் இல்லத்திற்குள் அனுமதிக்கின்றாய். என் தங்கமே, நீ ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை நீ உணராமல் இல்லை. இருந்தும் அதை செய்வதற்கு காரணம் என்ன என்று இந்த தாயானவள் உனக்கு சொல்கிறேன் கேள். என் தங்கமே, அவர்கள் உன்னோடு பேசுகிறார்கள், உன்னோடு நல்லபடியாக பழகுகிறார்கள். திடீரென்று அவர்களிடம் பகைத்து கொண்டால் மனசங்கடம் ஆகிவிடும் என்று நீ நினைத்து கொண்டு அவரை விட்டு விலகாமல் தயங்கி நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் நீ இது போன்ற தவறை மீண்டும் ஒரு நாளும் செய்து விடாதே. இவர்களின் எண்ணங்கள் மிகவும் கொடுமையானது. இது போன்று ஒருவருக்கு செய்ய நினைக்கின்ற மனிதன் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் ஒரு நாளும் கண்டுவிடப் போவது கிடையாது. செய்வினைகளை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் எண்ணி பார்ப்பதில்லை போல. என் தங்கமே, சரி, இவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி என்ன நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லி விடுகின்றேன். என் குழந்தையை, நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள். உன் இல்லத்தில் வந்து அவர்கள் வைக்க போகின்ற செய்வினை என்னவென்று உனக்கு முன்பாகவே சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையை, செய்வினைகள் என்பது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கின்றது அல்லவா? அவர்கள் அதனை ஏதோ ஒன்றை வைத்து உன் இல்லத்தில் செய்ய போவது கிடையாது. அவர்கள் செய்வினைகள் செய்ய போவது உன்னுடைய மனதிற்குள், உன்னுடைய குடும்பத்திற்குள் எப்படி பிரச்சனைகளை மூட்டி விடுவது என்பதை தீர்மானித்து
விட்டுதான் உன்னை பலிக்காடாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பேசி உன்னுடைய மனதை குழப்பி உன்னை அவர்களுக்கு எதிராக அங்கே திருப்ப சதி நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அந்த சதியினை செய்கின்றவர்கள் யாரோ, ஆனால் அதை செய்ய வருகின்றவர் ஒரு பெண்தான். என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்பொழுது வெளியே சென்று சென்று வந்து கொண்டிருப்பவர், நிரந்தரமாக இங்கே தங்கி இருப்பவர் கிடையாது. ஆனால் எப்பொழுதெல்லாம் வந்து செல்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூகம்பம் வெடித்தே தீரும். நீ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தித்த பிறகு நாம் இனிமேல் இவர்களிடம் எந்த சவகாசமும் வைத்துக் கொள்ள கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் மீண்டும் சில நாட்கள் கழிப்பு அவர்களை சந்திக்கும் பொழுதுதான் அந்த நட்பை மீண்டும் தொடர்ந்து விடுகின்றாய். என் தங்கமே, இதில் தவறு என்றும் சரி என்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சிலரது பழக்க வழக்கங்கள் உனக்கு பிடித்திருக்கும். அவர்களால் உனக்கு நல்லது நடந்தால் மட்டும்தானே அதை நீ தொடர வேண்டும். அவர்களால் தொடர்ந்து உனக்கு கெட்டதுதான் நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரச்சனைகள் தான் வருகிறது என்றால் என் பிள்ளையே, அதை நீ சற்று கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா? செய்வினை என்பது மந்திர தந்திரங்களால் மட்டும் செய்வது கிடையாது. என் தங்கமே, ஒருவர் மனநிலையை மாற்றுவதும் ஒரு விதமான செய்வினைதான். உன்னுடைய துணியை பற்றியோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றியோ உன்னிடம் ஒரு முறை சொன்னால் நீ நம்ப மாட்டாய், 2 முறை சொன்னால் நீ நம்ப மாட்டாய். ஆனால் 10 முறை 11 முறை என்று மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லும் பொழுது அது உண்மையாக இருக்குமோ என்று உனக்கே தோன்றும். ஒருவேளை உன்னுடைய துணையின் மீது உனக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு தலைகீழாக புரட்டி போடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அது எத்தனை சரியான விஷயமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் என் தங்கமே, பல கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக நீ உன்னை ஒதுக்கி வைத்துக் கொள்வாய். எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. உனக்கு கஷ்டங்கள் அடுத்தவர்களால் மட்டும்தான் வருகின்றது, அதுவும் நீ கொடுக்கின்ற இடத்தினால் மட்டும்தான் உனக்கு வருகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாமல் இடம் கொடுக்காமல் யாருடைய எண்ணங்களையும் நீ உன் மனதிற்குள் எடுத்து செல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல்களோடு நீ இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, உன் இல்லம் தேடி வருகின்றவர்கள் நல்ல எண்ணத்தோடு வர வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்கள் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களோடு மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்ததானே செய்யும். என் தங்கமே, எல்லோருக்குமே என் பிள்ளை நல்லது நடக்க வேண்டும், நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடப்பது கிடையாது. கண்ணீரை மட்டுமே நீ காண்பதற்காக எல்லா விஷயங்களும் நடப்பதாக நீ உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை ஒருமுறை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ மிக விரைவாகவே மீண்டு வந்து விடுவாய். என் குழந்தையை, செய்வினை செய்பவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை மட்டும் சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டு வரும் பொழுது நீ அதனை அனுமதிக்க கூடாது. உன்னுடைய இல்லத்திற்குள் யாரேனும் வர நினைத்தால் அவர்களை உள்ளே ஒருபொழுதும் அனுமதிக்காதே. வெளியிலே பேசி அனுப்பிவிடு. மிகவும் நெருக்கமானவர்கள் என்றாலும் வரவேற்பு அறையோடு அவர்களை நிறுத்திவிட வேண்டும். அதற்கு மேலும் அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீயே உருவாக்கி கொள்ள கூடாது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் சொல்வதை நீ பின்பற்றி வந்தாயானால் நிச்சயமாக யாராலும் எந்த செய்வினைகளையும் உனக்கு செய்துவிட முடியாது. உன்னோடு இருப்பவர்களை பற்றி தவறான செய்திகளை யாரேனும் சொல்கின்ற பட்சத்தில் அதை முதலில் நீ நம்புவதை நிறுத்திவிடு. அதற்கு உரித்தானவர்கள் யாரோ அவர்களிடம் சென்று அந்த விஷயத்தில் உண்மை எது பொய் என்பதை கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல நிகழ்வுகள், பல வெற்றிகள் எல்லாமே இனி உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே சந்தேகம் என்பது எந்த இடத்திலும் உனக்கு வரக்கூடாது. எந்த இடத்தில் வர வேண்டுமோ அது அந்த
இந்த இடத்தில் மட்டுமே வந்தால் போதும். காரணம் இல்லாமல் உன்னோடு இருப்பவர்கள், இத்தனை நாள் உனக்கு கை கொடுத்தவர்களை எல்லாம், இத்தனை நாள் ஆபத்தில் ஓடி வந்து உனக்கு உதவி செய்தவர்கள் மீது எல்லாம் சந்தேகப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் கிடைக்கின்ற நல்ல நட்பினை தொலைத்துவிட்டு கிடைக்க இருக்கின்ற ஒன்றுக்கும் ஆகாத நட்பினை தொடர்வது எப்படி வாழ்க்கைக்கு நல்ல விஷயமாக இருக்கும்? என் தங்கமே, உன் தாயானவள் சொல்கின்ற நல்ல வாக்கு உனக்கு உரைக்கும் என்று நினைக்கின்றேன். இனியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எப்போதும் உன்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. எப்போதும் யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது என்பது உண்மை அல்லவா? இந்த தாயானவள் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி கொடுத்து விடுவேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து. என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும்.